நம்மள மீறியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம் அதை எப்படி அந்த விஷயத்த கையாளுறோன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ நமக்கு அது வேணும்னா சின்சியராக பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அதை ரொம்ப சின்சியராக நம்ம பண்ணுவோம். இல்லை அது இப்போதைக்கு வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு லெதார்ஜிக் மைண்ட் செட்டப் இருந்தது அப்படின்னா அது அவ்வளோ சின்சியராக நம்ம பண்ண மாட்டோம் ஒரு விஷயத்த. அவ்வளோதான். அப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம், எனக்கான அவுட்புட் இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து நியாயமான விஷயம் தான். பட் எந்த அளவுக்கான நீங்கள் இன்புட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சின்சியராக அந்த விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்ணாமல் அவுட்புட் அந்த மாதிரி வரலைன்னா அது எப்படி வரும்? ஸோ நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்ல. அது என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும்ல. பண்ணாதான் அவுட்புட் கிடைக்கும். எதுவுமே பண்ணாமல் எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? நமக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப டைட்டான ஷெடியூலில் இருக்கேன், எனக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, அப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒன்று எனக்கு உடம்பு படாப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், நான் வந்து எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், இப்படிலாம் நீங்கள் ஒன்று ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த யூனிவர்ஸ்க்கும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்ல. நாம் என்ன சொல்கிறோமோ அதுதானே நமக்கு அது சொல்லும். அப்போ லைஃப் வந்து சீராக நடக்கலை, கரெக்டாக எல்லா விஷயம் நடக்கலைன்னு எப்படி நடக்கும்? நாம சொல்ல மாதிரி அவங்களும் சில ரீசன் சொல்லுவாங்களா, எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டு உனக்கு பார்த்துக்கலாம் அப்படி தானே சொல்லுவாங்க. இது நியாயமான விஷயம் தானே. நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். நீங்கள் ஹார்டர் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கான அவுட்புட் கிடைச்சிரும். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப லெதார்ஜிக்காக இருந்தீங்கன்னா அது மாதிரி தான் லைஃப்லேயும் எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சின்சியராக பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து அவுட்புட் நல்ல விதமாக கிடைக்கும்.